Hi friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் டே vlog தாங்க பார்க்க போகிறோம். ஒன் டே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வீட்டில் என்னென்னலாம் ரெசிபி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னா காலேஜ் போகிறதுக்காக வந்துட்டு அம்மா வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியலுங்க. வெண்டைக்காய் பொரியல் எப்போவுமே அம்மா ரொம்பவே சூப்பராக தான் செய்வாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. கூடவே சாதம் வச்சாச்சு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு இட்லி வெந்துட்டுருக்கு. பூசணிக்காய் சாம்பாரே வந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாங்க சைட் டிஷ்ஷாக. இப்போ இட்லியும் ரெடியாக இருக்குது. இட்லியும் முதல்ல ஒரு அடிசில் எடுத்து வச்சுருக்குதுங்க. அதுக்கப்புறமா சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வேக வச்சு வச்சுருக்காங்க. இனி வந்து காய் போட்டு வேக வச்சிடலாம். எப்பயுமே வந்துட்டு மிளகா பொடி, சாம்பார் பொடி ரெண்டுமே வந்துட்டு நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவோம். அதனால் வந்துட்டு சாம்பார் இன்னுமே வந்து ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது எண்ணெய் ஆட்டுறதுக்காக வந்துட்டு தேங்காயெல்லாம் நல்லா காய வச்சுருந்தேங்க. வெயில் காலம் அப்படிங்காட்டியும் அதை வந்து இன்றைக்கி அரைச்சி எடுத்துடலாம். ஈவினிங் காமிக்கிறேன். ஈவினிங் வந்தாச்சுங்க. காலேஜ் விட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அம்மா கோதுமை பக்கோடா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு வரமிளகா அதையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் இந்த சைட் காயறதுக்குள்ளவே இந்த சைடு வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்தாச்சு. கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், அதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்தாச்சுங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நல்லா பொடியாக கிள்ளி போட்டுட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சோடாப்பு வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இட்லி மாவு வந்து காலையில் ஆட்டியிருந்தங்காட்டியும் அது வந்து ஒரு 2 கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாவில் ஊற்றிருக்கு. கூடவே வந்துட்டு லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். போண்டா போடுற அளவுக்கு வந்துட்டு அந்த பக்குவத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. மிளகாத்தூள் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சமே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கலந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். மாவு இந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூடவே நீங்கள் சோம்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயும் நல்லாவே காஞ்சிருந்தது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற மாவு வந்து கிள்ளி போட்டோம்னா போண்டா நமக்கு ரெடி ஆகிடும். இந்த கோதுமை பக்கோடா. இந்த கோதுமை பக்கோடாவுக்கு வந்துட்டு நம்ம சாம்பார் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மார்னிங் வந்து தேங்காய் வந்து அரைக்க போகும்போதே தேங்காயில் வந்து எண்ணெய் எடுக்க போகும்போதே வந்துட்டு கோதுமையும் ஆல்ரெடி காய போட்டு வச்சுருந்தோம். எப்போயுமே நம்ம வீட்டில் வந்துட்டு கோதுமை அரைச்சி வச்சுக்குவோம். அதை நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேங்க. இப்போ எண்ணெய் வாத்துட்டோம் அப்படின்னா தேங்காய் காஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பருப்பை கொண்டு போய் ஆட்டி எடுத்து எண்ணெயெல்லாம் வந்து நம்ம ஆட்டி எடுத்தாச்சுங்க. அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய அடுக்கில் வந்து ஊற்றி வச்சுருக்குறோம். இதை வந்து ஒரு 2-3 நாள் வந்து வெயிலில் வைக்கும்போது இது நல்லாவே தெளிஞ்சு வந்துடுங்க நமக்கு. பக்கோடா பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அளவாக தாங்க செஞ்சுருந்தோம். ஒரு 2-3 அடசலுக்கு ஆகிற மாதிரி தான் செஞ்சுருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம வீட்டில் செஞ்சு. சரி அதனால் கொஞ்சம் அளவாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருந்தோம். இந்த வெயில் காலம் அப்படிங்காட்டியும் அதிகமாக வந்து எண்ணெய் பலகாரம்லாம் சேர்த்துக்கிறது இல்லைங்க. அதே மாதிரியே காரம் வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி சேர்த்துக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காரத்தையெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்பயுமே இந்த போண்டா செஞ்சதுக்கப்புறமா அடுத்தது டீ தாங்க. டீயும் இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது. டீ ரெடி ஆனதுமே வந்துட்டு நம்ம இது ரெண்டையும் வச்சு சாப்பிட்றலாம். அதுக்குள்ளே நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஒரு டம்ளர் டீயும் இதை சாப்பிட்டாலே வந்துட்டு நைட்டு வந்து நமக்கு பசியாகிறது இல்லைங்க. அதனால் சரி அளவாக ஒரு 5-6 எண்ணெய் மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டீயும் குடித்தாச்சு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சுங்க. எப்போயுமே நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு 9 மணி ஆகும் நைட் டின்னருக்கு. சரி இட்லிக்கு புளிச்சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிச்சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்குது. இந்த புளிச்சட்னிக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சீரகம், அதுக்கப்புறமா வரமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், வரமிளகாய், தக்காளி 1 இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இட்லி வந்து அதை சட்னி வதக்கி வச்சுருக்கிறது ஆறுறக்குள்ளேயே வந்து இந்த சைடு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டுருக்குதுங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கி கிடைக்கட்டும். வதங்கினதையுமே வந்துட்டு லைட்டாக புளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு ரொம்பவே சூப்பரான புளி சட்னி ரெடி ஆகிடும்.
இந்த சட்னி வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். குறைவான டைமில் அரைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சட்னியாக இருக்கும். இந்த சைடு வந்து இட்லியும் நல்லாவே வெந்துடுச்சு. இட்லி வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு அதையும் இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நைட் இட்லி ப்ளஸ் சட்னி ரெண்டுமே ரெடியாக இருக்குது. கார சட்னி இட்லியும் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.